அதனால் எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். உங்களெல்லாம் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். இது செந்தில் பாலாஜி தான் முழுக்க முழுக்க பண்ணினது. ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டு அவர் மேலே என்னென்னா, அவர் பண்ணினது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கும் இது முன்னாமையே தெரிஞ்சிருக்கும். 1000 பேர் உள்ளே இறக்க போகிறேன், நம்மளால் இறக்க போகிறேங்கும்போது அவர் தடுத்திருக்கணும். அப்படி தடுத்திருந்தால் இந்த இறப்புகள் எல்லாம் நடந்திருக்காது. கைதுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாவம் போலீஸ் வந்து இவன் ஸ்டாலின் சொல்கிறாருன்னு பண்ணுறாங்க. கைதுனா என்ன? அதாவது தடயங்களே அழிக்கக்கூடாது, சாட்சிகளே கிடைக்கக்கூடாது. அதுதானே கைதுக்கு கதைக்கான பர்பஸே அதுதான். சிஆர்பிசி போய் படிச்சுட்டு வாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கூட போய் படிச்சுட்டு வாங்க. கைதுங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். நான் அரசியல் ரீதியான விமர்சனத்தை உன் கட்சி தலைவர்கள் மேலே வைக்க முடியாதா? எதற்கு எடுத்தாலும் போலீஸ்க்கு அனுப்பிடுவீங்களா? போலீஸை கேஸை போட்டாங்கன்னா நான் திருப்பி வெளியில் வந்து மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன்னு ஏன் மேலே வழக்கு போட்ட போலீஸ்காரங்களை விடுவேனா? என்ன ஜெயிலுக்கு போகிறது ஒன்று இதுலையே? உங்கள் கருணாநிதியே ஜெயிலுக்கு போய் 30 நாள் இருந்துட்டு வந்து வருவானே. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அரசியல் அலசல் எப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மேலே கோபம் இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனால் என்னை சார்ந்தவர்களை, என்னுடைய தொண்டர்களை அவங்கள எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்களுக்கு. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறதே தப்பு. உங்களை என்ன வேணாலும் பண்ணலாமா? நீங்கள் ஒரு இந்திய நாட்டின் பிரஜை, நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. சட்டப்படி உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கா இல்லையா? சட்டப்படி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க உங்களை அரசியல் ரீதியாக தான் உங்களை இது பண்ணணும், எதிர்கொள்ளணும். அடியாளுகளை வச்சு அடிக்கிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்லாதீங்க. ஸ்டாலின் என்ன வேணாலும் பண்ண முடியுமா? உங்கள் தொண்டர்களை, உங்கள் இது மேலே வச்சுருக்கிறவங்களை. அவருக்கே அந்த அதிகாரம் கிடையாது. அதனால் யாரையும் எதுவும் செய்ய முடியாது. ஜனநாயக நாடு, மக்கள் தான் எஜமானர்கள். அவன் தான் முடிவு பண்ணுவான். நீங்கள் 4000 கொடுத்து ஓட்டு வாங்க, எதை வேணாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் ஜனநாயக ரீதியில் மோதுங்கள். இதெல்லாம் வச்சு பண்ணாதீங்க. அதனால் விஜய், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. ஸ்டாலின் உங்களை நினச்சா எதுவும் பண்ணாது, உங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். உங்களெல்லாம் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். இது செந்தில் பாலாஜி தான் முழுக்க பண்ணினது. ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டு அவர் மேலே என்னென்னா, அவர் பண்ணினது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கும் இது முன்னாமையே தெரிஞ்சிருக்கும். 1000 பேர் உள்ளே இறக்க போகிறேன், நம்மளால் இறக்க போகிறேங்கும்போது அவர் தடுத்திருக்கணும். அப்படி தடுத்திருந்தால் இந்த இறப்புகள் எல்லாம் நடந்திருக்காது. அப்போ இந்த இறப்பை வந்து நம்ம ஒரு கொலையாத்தானே பார்க்கணும், விபத்தாக பார்க்கக்கூடாது. நான் சொல்லும்போது இந்த டிஎம்கே ஐடி விங்கில் இருக்கிற வேலைலாம் உங்களுக்கு என்ன மூளை இருக்காயா? அந்த ட்விட்டரில் வச்சுருக்கான், அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அட்டுன்னு போலீஸுக்கு போடுறான். இன்னும் போலீஸுக்கு போட்டிங்கன்னா நான் ஒரு அரசியல் கட்சி தலைமையா, ஒரு பதிவு செய்யப்பட்ட எலெக்ஷன் கமிஷனில் போய் லிஸ்ட்டில் பாரு. நான் அரசியல் ரீதியான விமர்சனத்தை உன் கட்சி தலைவர்கள் மேலே வைக்க முடியாதா? எதற்கு எடுத்தாலும் போலீஸ்க்கு அனுப்பிடுவீங்களா? போலீஸை கேஸை போட்டாங்கன்னா நான் திருப்பி வெளியில் வந்து மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன்னு ஏன் மேலே வழக்கு போட்ட போலீஸ்காரங்களை விடுவேனா? என்ன ஜெயிலுக்கு போகிறது ஒன்று இதுலையே? உங்கள் கருணாநிதியே ஜெயிலுக்கு போய் 30 நாள் இருந்துட்டு வந்து வருதானே. ஜெயிலுக்கு போகிறது ஒன்றும் இதான விஷயம் இல்லையே. அதனால் என்னத்தை கிழிச்சிருவீங்க? என்னத்தை பெருசாக போட்டுட்டு ட்விட்டரில் போட்டால் உடனே இவர் மேல் வழக்கு பதிவு செய்யுங்க. போலீஸ் உங்கள் வீட்டு வேலைக்காரன் வழக்கு செய்யுங்க. அட்டுன்னு போட்டு கரூர்னால் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிடுவானா? கருத்து சொல்லக்கூடாதா? நடந்த விஷயத்தை தானே சொல்கிறான்.
இந்த வீடியோவில் வந்து ஸ்டாலின் பேசுனதில் ஒரு ஆறுதலான செய்தி, நான் அரசியலை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் சொல்கிறேன், இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் பார்த்து பயந்துருவாரோன்னு. ஏன்னா அப்படி தான் பயம் காட்டுவாங்க. அதனால் பயம் காட்டியிருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி செஞ்ச வேலையில் திமுக சீனியர் அமைச்சர்கள், சீனியர் தலைவர்கள் யாருக்குமே உடன்பாடு இல்லை. எல்லாருக்குமே அவர் மேலே கோபமாக இருக்காங்க. என்ன இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவ்வளோ கோபமாக இருக்காங்க. அதிமுகலேருந்து வந்தாலும் நேற்று வந்தாலும் நம்ம பழைய ஆளுங்க கட்சி. ஏன்னா கேனூர் வாழ முடியாதா? கேனூர் கையில் இல்லாத அவர்கிட்ட இல்லாத ரவுடியா? இதே மாதிரி ரவுடியில் வச்சு திருச்சியில் அவரை அடிச்சிருக்க முடியாத? ஏன் அடிக்கலை? ஆனால் நேற்று வந்து அவங்க செந்தில் பாலாஜிக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே ஊழல் பண்ணீங்க, இது பண்ணீங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக இறைவன் வந்து 1 வருஷம் ஜெயிலில் வச்சதை நீங்கள் பண்ண ஊழலுக்கு 100 பேருக்கு மேலே பாவம் வேலை வாங்கி தரேன் நாம் வயிற்றில் அடித்ததுக்கு, இதயத்தை குழாயில் 4 பிளாக் வந்ததெல்லாம் காரணம் நீங்கள் செஞ்ச பாவம். கொலை பாதகத்தையே பண்ணியிருக்கீங்களே. நீங்கள் உள்ள ஆளுங்களை அனுப்பலைன்னா இவங்கெல்லாம் செத்துருப்பாங்களா? அப்போ அது கொலையாகத்தான் கன்சிடர் பண்ணணும். அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து கொலையாகத்தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி காவல்துறை மேலே சில குற்றச்சாட்டுகளையும் வச்சோம். ஏன்னா இப்போ இந்த அமுதா ஐஏஎஸ்ங்கிறவங்க அவங்க தான் அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க. செய்தி தொடர்பாளர் அரசாங்கத்தின் ஐஏஎஸ் அவங்க ரொம்ப திறமையானவங்க. ரொம்ப இதான் அவங்களே தப்பாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதாவது 50 பேருக்கு ஒரு போலீஸ் போடணுமா, ஆனால் இவங்க 20 பேருக்கு ஒரு போலீஸ் போட்டாங்களாம். அங்கே 20,000 பேர் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா எத்தனை போலீஸ் போடணும்? 20 பேருக்கு ஒரு போலீஸ்னா 20,000 பேருக்கு எப்படி போலீஸ் போடணும்? 1000 போலீஸ் போடணும்ல. அமுதா ஐஏஎஸ் அவங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் நேர்மையான அதிகாரி தானே, 1000 போலீஸ் போட்டாங்களான்னு கேளுங்க. மொத்தம் எத்தனை போலீஸ் போட்டாங்கன்னு கேளுங்க. அவங்க சொல்கிறத நம்பாதீங்க, காவல்துறையில் அங்கே போய் வெரிஃபை பண்ணுங்கள். அவ்வளோ பேர் போடலையே. அதனால் பெரிய அதிகாரிகள்லாம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் மனசாட்சிப்படி செயல்படுங்க. பாவம் இல்லையா? இறந்தவர்கள் எல்லாம் ஏழைகள், இறந்தவர்கள் எல்லாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க வீட்டில் இறப்புங்கிறது பெரிய பாதிப்பு அந்த குடும்பத்துக்கே ஏற்படுத்தும். இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஐஏஎஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள். காவல்துறை நான் இப்போ எதுக்கு இப்படி திட்டுறேன்? என் உடம்புல காவல்துறை ரத்தம் ஓடுதில் 25 ஆண்டு காலம் காவல்துறையில் இருந்தவன் தானே நான். அந்த துறையை நான் ஏன் தாக்கி பேசணும்? பல உயிர்களை காப்பாற்ற தவறிட்டீங்களே. அரசியல்வாதிகளுக்கு துணை போகிறீங்களே, தப்பான அரசியல்வாதிகளுக்கு. அதனால தான் நாங்கள் இவ்வளோ இது பண்ணுறோம். இப்போ அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இங்கே 8 மெம்பர் கொண்ட குழுவான் மத்திய இதிலேருந்து அனுப்புகிறாங்க. அதிலிருந்து வந்திருக்காங்க ஹேமமாலினி அந்த எம்பி குழுவிலேருந்து. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழே ஒழுங்காக பேச தெரியல, தமிழே மறந்துட்டாங்க. அவங்களுக்கு சரி தமிழ் பேச தெரியலன்னா பரவாயில்ல, இந்த பிரச்சனையை பற்றி பேச தெரியணும்ல. இந்த இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத விவரமாக உங்களை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கும்பமேளாவை ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. எப்படியா பேசுகிறது? 41 பேர் செத்துருக்காங்க. கும்பமேளாவில் 30 பேர் செத்தாங்க. 45 கோடி கூட்டம் வந்தது, 30 பேர் செத்தாங்க. இது ஒரு 30,000 வந்ததில் 41 பேர் செத்துருக்காங்கன்னா அதை பாதுகாப்பு குளறுபடி, அரசியல்வாதிகளின் குறுக்கீடு, இதை பார்க்கத்தானே நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்க. கும்பமேளாவில் செத்தவங்க எப்படி இறந்தாங்கன்னா வயசானவங்கெல்லாம் போனாங்க. அதில் 45 கோடி பேரில் சில பேர் அந்த இதில் போகும்போதே ஹார்ட் அட்டாக் வந்தது, சில நோய் இருந்தவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வந்தது, அப்படி தான் செத்தாங்க. இது மாதிரியா எதிராளிகள் உள்ளே வந்து 1000 பேர் உள்ளே வந்துக்கிட்டு கரண்ட்டை கட் பண்ணி இது பண்ணி இந்த மாதிரி பண்ணி கும்பமேளாவில் இருந்தாங்க. இது சதி திட்டம் இல்லையா? பாவம் இல்லையா? அந்த பெண்ணிக்கெல்லாம் சொல்கிறாங்க, பேட்டி ஒவ்வொருத்தவங்களும் பேசுகிறாங்க, கத்தினால் கீறினாங்க, யாராவது பிடிச்சி தள்ளினாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் சிக்கனவங்க அதெல்லாம் பார்க்கணும்ல. அதெல்லாம் பார்த்துட்டு தானே நீங்கள் 8 பேர் வந்து என்ன தொற்று கிழிப்பீங்க தெரியும். அதில் ஒரே ஒருத்தர் உருப்படியாக சொல்லியிருக்காரு, இது விபத்து அல்ல. அதை நாங்கள் நேற்றே சொல்லிட்டோம். அவர் இது விபத்து அல்ல அப்படிங்கிறாரு. எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. இந்த மத்திய இதில் குழுவிலேருந்து வரவங்களை பற்றி எனக்கு தெரியுமே. நீ பேசுவீங்க 1008 சட்டம், கடைசி என்ன ஆகும்? 0. போவீங்க வேகமாக. நிர்மலா சீதாராமன் பாவம், அவங்க கடமையை செய்கிறவங்க. ஆனால் அவங்க கையில் அதிகாரம் இல்லையா? ஒரு வந்தாங்க, என்னை கேட்டு வர சொன்னாங்க, மோடியும் ஒரு அமித்ஷாவும் சொன்னாங்க. இப்போ போய் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, ஒன்றும் நடக்காத. இந்த இப்போ 8 பேர் கொண்டு குழு போய் கொடுக்குறது எதுவும் நடந்துருமா? 23 MP இருக்கா திமுகவுக்கு. பாஜக அதை தானே பார்ப்பாங்க. நாளைக்கு நம்ம கவுந்தோம்னா இவங்க 23 MP உதவும்னு தானே. ஆக இந்த மத்திய குழு வர்றது, உண்மை கண்டறியும் குழு வர்றதுன்னா கண் துடைப்பு.
ஒன்றும் நடக்காது. இப்போ பாருங்கள், இவ்வளவு அநியாயம் அக்கிரம ரவுடித்தனம் பண்ணுறாங்களே. 1976 இந்திரா காந்தி இவங்களெல்லாம் உள்ளே போட்டு கை காலை ஒடிச்சாங்களே, அது சரியாக தப்பா சொல்லுங்கள்? இந்த மாதிரி ஆட்களை எப்படி பண்ணியிருக்கணும்? எவ்வளோ வேலை பண்ணாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் தைரியமிக்க ஒரே 2 வீராங்கனைகள் தான் இந்தியாவில் இவங்களை டீல் பண்ணது, இவங்களை இது பண்ணது, சரியாக டீல் பண்ணது, இவங்களை எப்படி பண்ணணுங்கிறத பண்ணது 2 வீராங்கனைகள் இந்தியாவில். ஒன்று இந்திரா காந்தி. 76 இந்திரா காந்தி என்ன பேச்சு பேசுனாங்க? விதவைன்னா அவர் நாட்டு பிரதமர் இருக்கார், உங்களுக்கு பென்ஷன் வேணும்னா எங்கள் கருணாநிதிட்ட ஃபைல் பண்ணுங்கன்னா எவனாச்சும் பேசுவானா ஒரு நாட்டு பிரதமரை? அப்படி பேசினான். தூக்கி போட்டு அடித்து ஒட்டிச்சு, கையை ஒட்டிச்சு, நிறைய பேர் நுண்டிக்கிட்டு நடக்க முடியாமல் இருந்தான். அப்போ தான் அடங்கினான். இவர்கள் அடக்க முடியாது, அடங்கினான். அதுக்கடுத்தது 2வது வீராங்கனை இவங்களை பண்ணினது ஜெயலலிதா தான். என்ன கூத்து பண்ணாங்க? ஜெயிலுக்குள்ளே போட்டு பெருசாலியை உள்ளே விட்டாதான், உள்ளே விட்டு ஜன்னல் இதெல்லாம் பிடிச்சி இழுத்து அந்த தண்ணியெல்லாம், மழை தண்ணியெல்லாம் வர்ற மாதிரி பண்ணி என்னென்ன கூத்து பண்ணாங்க. கரெக்டாக 2001 வந்து போடல. ஐயோ அம்மா கொள்றாங்களேன்னு ஒன்று தான் 1 மாதம் உள்ளே வச்சு அடித்த உடனே தானே அவங்களுக்கு திருந்தினாங்க. 2 பெண்மணிகள் தான் அவங்கள இந்த வீராங்கனைகள்னு தான் சொல்லணும். இவங்களை இது பண்ணாங்க கரெக்டாக. பிஜேபி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அந்த உண்மை கண்டறியும் கொண்டு வந்திருக்காங்க. யாரையும் ஏமாந்துடாதீங்க. இதில் பெருசாக எதுவும் நடக்கும்னு நம்பிடாதீங்க. ஒன்றுமே நடக்காது. இது சும்மா விசாரணைன்னு தான் போகும். அதனால் செத்தது தான். இதில் ஒன்றும் நடக்காது. விஜய்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துக்கிட்டு இதோடு அரசியல் விட்டு போகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவாங்க, பயமுறுத்துவாங்க. அதை பயந்துக்கிட்டு நீங்கள் உங்களை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க. இளைஞர்கள், நான் என்ன சொல்கிறேன், இப்போ விஜய்க்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை. விஜயை கண்ணால் நான் பார்த்ததில்லை, சினிமாவில் பார்த்தது தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. இந்த விஜய் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் எனக்கு எந்த பதவியும் கொடுக்க போகிறதில்லை. விஜய் எனக்கு எனக்கு எவனும் பணம் கொடுக்கணும். விஜய் எனக்கு பணம் கொடுக்குறதுன்னா என்கிட்ட நடக்காது. என் மனசாட்சிப்படி நடக்கிறாரு. எத்தனையோ லட்சங்களை கோடிகளை எல்லாம் நான் வேண்டாம் என்று நிராகரித்தவன். எனக்கு வந்ததெல்லாம் நான் கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவன், அவ்வளோதான். இன்றைக்கி எல்லோரும் கேட்குறாங்க, சார் பார்த்துருங்க இது கூட்டம் மோசமான கூட்டம்னு. எனக்கு இருக்கும் ஒரே பாதுகாப்பு இறைவன் தான். இறைவனை தான் நான் நம்பியிருக்கேன். இவ்வளோ போல்டாக பேசுகிறேன்னா கடவுள் காப்பாற்றேன். நான் கரெக்டாக உள்ளதை பேசுகிறோம். எனக்கு பாதுகாப்பு இறைவன் தான் இந்த அரக்கர்கள் கூட்டத்திலிருந்து அப்படிங்கிறதுல நான் அவ்வளவு தைரியமாக பேசுகிறேன். அதனால் இவங்க விஜய்கிட்டெல்லாம் எனக்கு எந்த இதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம பேசுவது மனசாட்சியின் அடிப்படையில். பார்க்குறேன் நிறைய இளைஞர்களை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி போகுது. இப்போ மாணவர்கள்லாம் திரண்டுட்டாங்க. விஜயை கைது செய்யணும் போட்ட நோட்டு இதெல்லாம் வந்துக்கிட்ட மாணவர்கள் போய் கிழிக்கிறாங்க. இது ஒரு பெரிய எழுச்சியாக தெரியுது எனக்கு. இந்த மாதிரி மாணவர்களை எழுச்சியாக வச்சு தான் கருணாநிதி, அண்ணாதுரை இவங்கெல்லாம் 62 இந்தி போராட்டத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சாங்க. எல்லாமே இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லா பேரும் எழுச்சியாக இருந்தால். அதில் தான் இந்த திராவிட இயக்கம் வந்தது. பாவம் காங்கிரஸ் மண்ணை கவுனாங்க. எதனால்? இளைஞர்கள் கூட்டத்தால். இளைஞர்கள் கூட்டத்தை அவங்க இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் எழுச்சியாக வராங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் வரணும், மாற்றம் வரணுங்கிறது இறைவனுடையது. பாவம் செஞ்சாங்க, அயோக்கியத்தனம் பண்ணுறாங்கன்னா அப்போ இறைவன் என்ன பண்ணுவான்? அவர்களுக்கு தண்டனை கொடுத்து மாற்றத்தை கொண்டு வருவான். அப்படித்தான் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நடந்ததே உங்களுடைய அரசியல் செல்வாக்கு. சாதாரண ஆளுங்க கூட உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறான், ஏன்னா மனசாட்சிப்படி அதை உபயோகப்படுத்திக்கணும். நீங்கள் அரசியல் விட்டு வெளியிலும் போக முடியாது. புலிவாலை பிடிச்சிட்டீங்க, விட்டீங்கன்னா புலி கடிச்சிடும். புலிவாலை பிடிச்சி தான் அப்படியே தான் இருந்து அரசியல் நடத்த வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறேன், விஜய் நீங்கள் இப்போ எடுத்திருக்கிற முடிவு, அரசியலில் மீண்டும் தொடர்வேன் அப்படின்னு எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு. பயப்படவே கூடாது. ஜெயலலிதாவை என்ன பாடுபடுத்தினாங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும். கொலையை பண்ணலாம் பண்ணாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் ஸ்டாலின் பரவாயில்ல. கருணாநிதி இருந்திருந்தால் நேரம் கதையே வேறு. அதில் இவர் இந்த செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்களை அவர் நேரடியாக போக மாட்டார். பயந்தவர். கருணாநிதி மாதிரி இல்லை, பயந்தவர். இந்த இவங்களை மாதிரி செந்தில் பாலாஜி மாதிரி ரவுடிகளை அவர் தூண்டி விடுவார். அதுதான் செய்வார். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு தைரியத்தோடு இருக்கீங்க, நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். மறுபடியும் நீங்கள் உங்கள் அரசியல் பயணம் தொடரணும். இதுக்கிடையில் 2 ப்ளே பாய்ஸை சுற்றுறாங்கல்ல, ப்ளே பாய்ஸ்
டிஷர்ட்டு போட்டுட்டு சுற்றுவாங்க 2 ப்ளே பாய்ஸ். ஒன்று உதயநிதி, இன்னொன்று ராகுல் காந்தி. இந்த ராகுல் காந்தி ப்ளே பாய் 41 பேர் செத்துட்டாங்க. அப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு, எப்படி இருந்தாங்கன்னு கேட்கணும். அதை கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் என்ன யோசிக்கிறாரு, கூட்டணி. சாவில் கூட கூட்டணியா, பிணை அரசியல்னு சொன்ன ராகுல் காந்தி நீங்களுமா பிணை அரசியல் பண்ணுறது? செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ அவங்கள துக்கம் விசாரிக்கிறதுல என்னையா உங்களுக்கு அரசியல் கூட்டணி, வெக்கமாக இல்லையா? அதெல்லாம் உடனே இவருக்கு ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்டு, நான் விஜய்கிட்ட பேசிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்குறேன். வெக்கமாக இல்லை? சாவு வீட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி வேணுமா? 41 பேர் செத்துருக்கான். உடனே அனுமதி கேட்குறேன். ஸ்டாலின் சரி கேளுங்கன்ட்டு உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு? இதெல்லாம் ஒரு மதுவா? வெக்கமாக இல்லை? இது ஒரு அரசியலா, ஆரோக்கியமான அரசியலா? அவர் அங்கே பேசிட்டு அதுலேயும் கூட்டணியை பாதுகாத்துக்கிட்டு பேசியிருக்கார். நம்ம இவர் உதயநிதி துபாய்க்கு போயிருக்கார், தனி விமானத்தில் அங்கேருந்து வர்றார். நான் கேட்குறேன் உதயநிதிட்ட, துபாய்க்கு அரசாங்க விஷயமாக போனீங்களா, உங்கள் தனிப்பட்ட விஷயமாக போனீங்களா, ரெஜெண்ட் தொழில் விஷயமாக போனீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா துபாயில் யாருக்கோ பங்களா வாங்கி கொடுத்தீங்கன்னெல்லாம் சொன்னாங்க. அல்ல அந்த வீட்டுக்கு போனீங்களா? இது அரசாங்க செலவில் போனீங்களா, உங்கள் சொந்த செலவில் போனீங்களா? இது அரசு பயணம் அல்ல. தனி விமானத்தில் போயிருக்கீங்களா, பல லட்சம் செலவாகும். அதுக்கான பணத்தை அரசாங்கத்திடமிருந்து கொடுத்தீங்களா, உங்கள் சொந்த காசுலேருந்து கொடுத்தீங்களா? அங்கேருந்து கிளம்பி வரார். அங்கே கரூரில் போய் அப்படி பார்த்துட்டு திரும்பி துபாய்க்கே போகிறார். வந்தது என்ன பிரயோஜனம்? விஜய் கீழே இறங்கி வரலன்னு எல்லா பேரும் கத்துறீங்களே, ஏன் அந்த உதயநிதி என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்தாரா, இது பண்ணாரா, அப்போ அங்கேயோ இருந்து அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சாரா? வந்த உடனே போய் துபாய்க்கு போகிறதுனா என்ன அர்த்தம்? வெக்கமாக இல்லையாப்பா உங்களுக்கு? நான் அப்புறம் பேசணும்னா கோவப்பட்டீங்கன்னா எல்லாம் தான் அவங்க ஆளுங்க பூரா இவரை கைது செய்வாங்க. பப்பம் விழுச்சுட்டு சொத்து போலீஸு, அவன் போலீஸ் சட்டப்படி தானே பண்ணணும். உங்களை பேசுனா கைது. ஏன் ஊரை இது பண்ணுறீங்களா? சிறைச்சாலையில் கால் தூசிக்கு சமயம் போய் உள்ளே இருந்துட்டு வருவோம். என்ன நாங்கள் என்ன மாடை உதயநிதி மாதிரி மாட மாளிகை கோபுரத்தில் வாழ்ந்தவங்களா? மக்களில் ஒரு ஆளுங்க. அதை இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு கிடையாது சிறைக்கெல்லாம். அதனால் சிறைக்கு போனால் போயிட்டு எவன் சிறைக்கு போக வச்சானா அவனை விடுவோமா நாங்கள்? நீ சும்மா அந்த ட்விட்டர்லேருந்து போகிறது தவிர உனக்கு என்ன தெரியும்? திமுக காரனுக்கு முட்டாள் சிறைச்சாலையை கண்டு பயப்படுறவங்க என்ன பண்ணுவீங்க? போட்டு அப்படியே வண்டியில் ஏறிட்டு நைட்டு மிட் நைட்டில் கைது பண்ணுவீங்க. அங்கே கொண்டு போய் இங்கேருந்து ஊர்வலாம் சுற்றி வைப்பீங்க. உள்ளே தண்ணி கொடுக்க மாட்டேங்க. இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்ததுனால தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம். உங்களை நாங்கள் விடுவோமா? அப்புறம் அந்த ரவுடி பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நாங்கள் ரவுடியை திரட்டினோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. நீங்களெல்லாம் பணத்தை வாங்கி கொண்டு கூலி வேலை பார்க்கக்கூடிய ரவுடிகள். எங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா ஓடிலிங்க நீங்கள்லாம். அதனால தான் சொல்கிறேன், நாட்டில் நடக்கும் அநியாயத்தை அக்கிரமத்தை தட்டி கேட்கிறோம். அதற்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு, அதுக்கான ரைட்ஸ் உரிமை எங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது காவல்துறையே இந்த கடை உங்களுக்கெல்லாம் போய் விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லி வற்புறுத்துறதா ஒருத்தருக்கு சொல்கிறார், ஒரு வணிகர் சொல்கிறார். இந்த வீடியோ பாருங்க. ஆங்காங்கே பல மாவட்டங்களில் காவல்துறையினர் நீங்கள் ஏன் இன்னைக்கு கடையடைப்பு நடத்தவில்லையா என்றும், அரசியல்வாதிகளும் கடையடைப்பு நடத்தவில்லையா என கேட்பதை பார்க்கும் பொழுது இந்த விபத்து தொடர்பாக ஏதோ ஒரு சக்தி செயல்படுகிறது என்பதை நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இதில் உண்மையான நிகழ்வை மக்கள் தெரிந்து கொள்ள வசதியாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழ்நாடு அரசை இதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, இதை திமுக காரன் செய்யலாம், காவல்துறை போய் செய்யலாமா?
ஸ்டாலினுக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிர்ப்பாக போய் கடையெடுப்பு நடத்த சொல்கிறீங்களே, அப்போ என்ன நீங்கள் என்ன திமுக போலீஸா இல்லை தமிழ்நாடு போலீஸா? இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தார். அவன் சொன்னாலும் அரசியல்வாதி சொன்னாலும் போட வேலையை பார்த்துட்டுன்னு சொல்ல வேணாம். போலீஸ்காரங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு இது வந்துக்கிட்டு காவல்துறை, நீ காவல்துறை அதிகாரி, அவன்லாம் படிக்காத கீழ்த்தரமான அரசியல்வாதி, ரோட்டில் தெரிகிற அரசியல்வாதி. அவன் உனக்கு சொல்லி அவன்லாம் உங்களுக்கு கிரிமினல்ஸ், இந்த குரூப் எல்லாம். நீ போலீஸ்காரன், உனக்கு எதிரியே இந்த கிரிமினல் கூட்டம் தான். அவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கலாமா? அதனால் இந்த கடையடைப்பு நாடகமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு சொல்கிறேன், தயவு செய்து நீ இந்த வேலை பார்க்காத, மாமா வேலை பார்க்காதீங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இதில் சினிமா துறை பாருங்கள், ரஜினிகாந்த் வாயை திறந்தாரா? சக நடிகன் உங்கள் திரையுலகத்தில் நீங்கள் அவர் தாக்க முற்பட்டு அவ்வளோ வேலை செத்துருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? இல்லை ஒரு ஆதரவாக ஒரு அறிக்கை விட்டீங்களா? ரஜினிகாந்துக்கெல்லாம் உயர்ந்த குணங்கள் இருக்குங்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதில் என்னாச்சு? காரணம் பொறாமை. நம்ம கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சி நம்மளால் சாதிக்க முடியாததை இந்த அளவில் சாதிச்சிட்டாருங்கிற பொறாமை உங்களுக்கும் கமலஹாசனுக்கு இருக்குது. கமலஹாசன் இதில் அரசியலில் தோற்றுவிட்டார். உங்கள் 2 பேர்த்துக்கு நம்ம தோத்துட்டோமே, இவன் ஜெயிச்சிட்டானுங்கிற வைத்தறிச்சல். சூர்யா அந்த மற்ற நடிகர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஆளுங்கட்சிக்கு பயம். ரெஜெண்டில் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டான். உங்கள் சக இவனுங்களாச்சையா, திரையுலகை சேர்ந்தவங்களாச்சே, நீங்கள் வாயை திறந்த கண்டனம் தெரிவிக்க வேணாமா? ஏன்னா ஆளுங்கட்சிக்கு பயம். திரையுலகமே அமைதி காத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஏதாச்சும் ஒன்றுன்னா நீங்கள் திரையுலகம் வெளியில் வரக்கூடாது. என்னுடைய நடிகனை அவமதித்து விட்டான்னு பேசாத என்னமே. இவருக்கு பேசலைன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு. கண்டனம் தெரிவிப்புக்கு துப்பு இல்லையா உங்கள் நடிகர்களுக்கெல்லாம்? ஆனால் மற்ற நடிகர்களை ஒரு விஷயத்தில் பாராட்டுறது, சத்யராஜ் மாதிரி ஜால்ரா போடல, அமைதியாக இருக்கீங்க. அமைதியாக இருப்பதை தப்பு. மன்சூர் அலிகான் ஒரே ஒரு நடிகன் தான் தைரியமாக வந்துக்கிட்டு இந்த இதை கண்டிக்கிறார். மன்சூர் அலிகானுக்கு இருக்கக்கூடிய மனசாட்சி திரையுலகில் இருக்கக்கூடிய எந்த நடிகனுக்கும் இல்லைங்கிறது கேவலமான விஷயம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது யூடியூபர் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க. எதுக்கு கைது பண்ணியிருக்காங்க தெரியுமா? பொருளையை கிளப்பி விட்டாராம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பொய்யான செய்தியை சொன்னார். இணையா பொய்யான செய்தி, பொய்யான செய்தியை சொன்னதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா? கருணாநிதி எம்ஜிஆர் 1984 அமெரிக்காவில் ஆஸ்பத்திரியில் இருந்தார். நல்லா இருந்தார். கிட்னியை பார்த்தனாங்க, மூளையில் அறுவை சிகிச்சை பண்ணாங்க. கருணாநிதி இவர் பழைக்க மாட்டாருன்னு குஷியில் இருந்தார். அதிமுக தொண்டர்கள்லாம் அப்படியே கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அறிக்கை விட்டாங்க என்னென்னா, எம்ஜிஆர் நலமாக இருக்கிறார். அப்போ பொருளையை கிளப்பினார் கருணாநிதி. எம்ஜிஆர் இறந்து விட்டார், அவரை ஐஸ் பெட்டியில் வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு கருணாநிதி அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அன்றைக்கி இருந்த போலீஸ் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்ததுனால பண்ணலை. நீங்கள் இந்த ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணுறீங்களே, எம்ஜிஆர் செத்தே போயிட்டாருன்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். இதை விட பொருளையை கிளப்பணுமா? அதுக்கடுத்தது சன் டிவியை எத்தனையோ தடவை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். பொருளையை கிளப்புறதுல மன்னைங்க. ஜெயலலிதா அவங்க வளர்ப்பு பையனுக்கு கல்யாணம் நடத்தினாங்க, 20,000 ஆடு வெட்டினாங்க, 40,000 கோழி வெட்டினாங்க. நீ எவ்வளவு பொய்ய பொருளையை கிளப்பிருப்பான் அந்த சன் டிவி. பொருளை கிளப்புறது தானே வேலை. கலாநிதி மாதிரி நீங்கள் எத்தனை தடவை கைது பண்ணியிருக்கணும் பொருளையை கிளப்புறதுக்கு? இந்த யூடியூப்பில் அவர் பேசிட்டாராம், உடனே அவரை போய் கைது பண்ணிடு. வெக்கமாட்டே அவங்களுக்கெல்லாம் கைது பண்ணுறதுக்கு. இவங்க இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்கள்லாம் எழுதுவான், கிசுகிசுன்னு எழுதுவான், சினிமா கிசுகிசுன்னு எழுதுவான், அரசியலை பற்றி இருக்குது. அதுதான் என் பத்திரிக்கையில் இப்போ என்ன ஒரு சும்மா இந்த நியூஸ் அப்படி கற்பனை கலந்து எழுதுவான். அதுக்கு எல்லாத்தையும் கைது பண்ணிடுவீங்களா? கற்பனை கலந்து இது பண்ணி எழுதுனா. ஜெயலலிதா இருக்கும்போது தான் எழுதுனாங்க. 48 ஜேர்னலிஸ்ட் மேலே கேஸ் போட்டார், பத்திரிகையாளர்கள் மேலே. 48 பேரையும் கைது பண்ணாரா? வெறும் வழக்க போட்டார். நீ வழக்க போடு, எதுக்கு கைது பண்ணி உள்ளே கொண்டு போகிற? கைதுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாவம் போலீஸ் இவன் ஸ்டாலின் சொல்கிறாருன்னு பண்ணுறாங்க. கைதுனா என்ன? அதாவது தடயங்களே அழிக்கக்கூடாது, சாட்சிகளை கிடைக்கக்கூடாது. அதுதானே கைதுக்கு கதைக்கான பர்பஸே அதுதான். சிஆர்பிசி போய் படிச்சுட்டு வாங்க.
கிரிமினல் ப்ரொசீஜர் கூட போய் படிச்சுட்டு வாங்க. கைதுங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். அவன் எங்கே ஒரு வீடியோவில் பேசினான், அவன் போய் எங்கே சாட்சியை கிளப்பான், ஆதாரங்களை எங்கே அளிக்க முடியும்? அவனெல்லாம் கைது பண்ணலாமா? வழக்கு மட்டும் பதிவு செய்ய. உங்கள்கிட்டலாம் சட்டமும் தெரியாது, இல்லைன்னா 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்தவன் தான் அந்த இதில் இருக்கிறவன்லாம் பதவியில் இருக்கிறவன். உங்களுக்கு என்ன ஏன் சட்டம் தெரியும்? ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக இது பண்ணுறாங்கன்னா வழக்க பதிவு செய்யுங்க, வழக்கை அவங்க பார்த்துக்குவாங்க. கைது நடவடிக்கை மிக மிக தப்பு ஸ்டாலின் அவர்களே. அதெல்லாம் பண்ணினீங்கன்னா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. ஜேர்னலிஸ்ட்டு பத்திரிக்கைக்காரன் 1000 பேசுவான், வழக்கு போடுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. இவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ சொன்ன இந்த யூடியூப்பில் ஒரு அசோசியேஷன் நான் ஆரம்பித்து உங்களெல்லாம் நான் பாதுகாக்கிறேன். ஏன் இந்த முட்டாப்பை அரசியல்வாதிகிட்ட இருந்துன்னு எவ்வளவோ சொன்னேன். ஜெயிலுக்கு போனவங்க கூட வரமாட்டேன்ட்டான் உறுப்பினராக சேர. அப்புறம் நிறைய இருந்திருந்தால் யூடியூபர்ஸ் அசோசியேஷன் வச்சு உங்களை ஒரு கலக்கியிருப்பேன் அரசியல்வாதிகளை, போலீஸையும் அரசியல்வாதியும். நீங்கள் விட்டு எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ சும்மா என்ன பேசினாலும் கைது பண்ணுறேன்னு உங்களை பயமுறுத்துறாங்க. அதனால் ஃபெலிக்ஸ் ஒலியா கைதுக்கு கடுமையான கண்டனத்தை ஸ்டாலினுக்கு தெரிவிச்சுக்கிறோம். போலீஸ்கிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் இந்த வேலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஆதவர்ஜுன் புரட்சி வெடிக்கும் இந்த மாதிரிலாம் அக்கிரமம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாரான். வைகோ வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றார். புரட்சி வெடிக்கும்னு சொல்ல, வைகோ தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை பேசுறீங்கன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தான் உள்ளே போட்டாங்க. எல்லாம் பிரிவினைவாதிகளாச்சே. தேசத்துக்கு எதிராக பல கருத்துக்களை பேசின ஆளுங்களாச்சே. நீங்கள் போயிட்டு புரட்சி வெடிக்கும்னு அது பெரிய தப்புன்னு குதிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்கிற டேப்பெல்லாம் என்கிட்ட இருக்க போட்டு காமிக்கவா? தேசத்துக்கு எதிராக எதுக்கு ஜெயலலிதா அவங்களை கைது பண்ணாங்க? தேசத்துக்கு எதிராக நீங்கள் பேசினீர்கள், தேசத்துக்கு எதிராக செயல்பட்டீர்கள் அப்படின்னு போட்டாங்க. நீங்கள் போய் புரட்சி வெடிக்கும்னு ஒரு வார்த்தை பேசினா அவர் பெரிய அக்யூஸ்ட் ஆகிடுவீங்களா உங்களுக்கு வைகோ? அடுத்தது அவரையும் பிடிந்த புசி ஆனந்த் முன்ஜாமீன் போட்டிருக்கார். புசி ஆனந்தை பிடிக்காம விட மாட்டேங்கிறாங்க. நிர்மல் குமார்னு பாவம், அவர் நல்ல ஜேர்னலிஸ்ட்டு, அவரையும் போய் இப்போது அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு 2 பேரும் முன்ஜாமீன் கொண்டு போட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கருத்துக்களை கூடுறவங்க இது பண்ணுறவங்க இவங்களெல்லாம் கைது செஞ்சு இது பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. புசியானந்த் அவர் கூட இருந்தார், அவர் ஒரு கட்சி நிர்வாகி. அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்துட்டால் உங்கள் கட்ட தலைவர்கள் எல்லாம் இதே மாதிரி உள்ளே போட்டு ஜெயலலிதா போட்ட மாதிரி ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அடிக்கிறாங்கன்னு கத்த வேண்டியது வரும். பழிக்கு பழிங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரணும் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக சொல்லி இந்த புசியானந்த நிறுவனம் துரத்தாதீங்கய்யா, அரசியல் ரீதியாக டீல் பண்ணுங்கய்யா அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த ஒரு ஆதவர்ஜுனெலாம் பிடிக்காதீங்க. அவர் புரட்சி வெடிக்கும்னு நீங்கள்லாம் பேசாத கருத்து. அவங்க அண்ணா அதோட தனி நாடு வேணும்னு கேட்ட ஆளுங்கய்யா நீங்கள் கூட்டம். தனி நாடு வேணும்னு உங்கள் ராமசாமி காலத்துலேருந்து கூக்குரல் போட்டீங்க. உங்களெல்லாம் எத்தனையோ முறை கைது பண்ணியிருக்கணும். பாவம் அந்த காமராஜர் உங்களெல்லாம் மன்னிச்சு விட்டார். பிடிச்சி அப்போவே உதச்சிருந்தா இன்றைக்கி நாடு நல்லா இருந்திருக்கும். ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னு வைங்க, அடிக்கிற அடியில் இந்திரா காந்தி அப்போவே இருந்திருக்கணும். பின்னிருப்பாங்க, உங்களை ஃபுல்லாக அடக்கியிருப்பாங்க. அடக்கி வாசியுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது டிஜிபி பேனல். தமிழ்நாடு டிஜிபிக்கு பணிமூப்பின் அடிப்படையில் போடணும். டிஜிபியை ஸ்டாலின் என்ன பண்ணார்? வேண்டிய ஆளை போடணும். இதில் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கேள்விப்பட்டதில் இந்த காவல்துறை உயர் அதிகாரின்னு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இந்த ஒரு ஸ்டாலினை கெடுத்து இவங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கெடுத்து பண்ணி இந்த மாதிரி டிஜிபி பேனலை அனுப்பாதீங்க. பாவம் பணிமூப்பு. உங்களுக்கெல்லாம் முன்னாடி ஐபிஎஸ் அவங்க போட்டு பண்ணாங்க. நான் வழக்கு போட்டேன், சுப்ரீம் கோர்ட்லேயும் வழக்கு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க உடனே. சுப்ரீம் கோர்ட்டில் யூபிஎஸ்சி சொல்லிட்டாங்க நான் உடனே போட்டுடுறோம், இவங்க இப்போ தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க வழக்கு தேவையில்லை, அவங்களே போட்டுறேன்ட்டாங்க. அப்போ யூபிஎஸ்சி அந்த ஒரு வழக்கறிஞரை என்கிட்ட சொன்னார், நாங்கள் போட்டுருவோம் சார் ஒரே மாதத்தில். கரெக்டாக அவர் சொன்னபடி பேனல் இப்போ ரெடி ஆச்சு. 3 பேரை போட்டிருக்காங்க பணிமூப்பின் அடிப்படையில். சீமா அகர்வால், அவர் ஏகே விஸ்வநாதன் கமிஷனராக இருந்தார், அவருடைய மனைவி, அவர் தான் நம்பர் 1. அடுத்தது ராஜீவ்குமார்னு ஒருத்தர், சந்தீப்
கொடுத்துட்டாங்க மத்திய அரசாங்கத்திலேருந்து. இப்போ இந்த கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறான், ஸ்டாலினை ஏமாற்றி இவங்க மேலே ஏதாச்சும் மறுபடியும் புகார் கொடுத்து கெடுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அது நடக்காது. யூபிஎஸ்சியை கொடுத்துட்டான். அதனால் பணிமூப்பின் அடிப்படையில் நாம் வழக்கு போட்டது மாதிரியே நம்ம என்ன வழக்கு போட்டோம், இந்த 3 அதிகாரியில் ஒரு ஆளை போடு, இன்சார்ஜ் போடணுமா 3 அதிகாரியில் ஒரு ஆளை போடுன்னு சொன்னோம். இப்போ 3 அதிகாரி போட்டு நம்ம சொன்ன அது அதிகாரிகள் தான் அவங்க போட்டிருக்காங்க. நம்ம சொன்னது நான் இஷ்டத்துக்கு சொல்ல, பணிமூப்பின் அடிப்படையில் போட்டிருக்காங்க. அதில் சந்தீப் ராத்தோர் அப்படிங்கிறவர் டிஜிபியாக போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு செய்திகள் வருது. யாரை போடுறீங்களோ 3 பேர்த்தில் ஒரு ஆளை போடுங்க, சீனியர். இப்போ இருக்கிற டிஜிபி நல்ல மனுஷன், அவரை ஏன் இந்த கான்ட்ரவர்சியில் எடுக்கிறீங்க? அவருக்கு எப்போ இது வருதோ அப்போ அவர் டிஜிபி ஆவார். அதனால் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் தகுதியின் அடிப்படையில் டிஜிபி ஒருவர் நியமிக்கப்பட இருக்கிறார். இது நல்ல செய்தி. கீழே இருக்கும் அதிகாரிகள் தங்கள் சுயநலத்துக்காக ஸ்டாலினை ஏமாற்றி இந்த பிரச்சனையை பண்ணியிருக்காங்க. நீதிமன்றம் போனதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத இறுதி செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.